மணி 11 12. வயசாயிருச்சுன்னா கண்ணு தெரியாதுன்றது சும்மா சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் உங்களை பார்க்க சொல்லலை, நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன 12 ஆக 5 நிமிஷம் இருக்கு. இன்னும் நீங்கள் யோசிக்கிறேன்னு காலையில் அங்கே வெளியில் உட்காந்தாரு, இப்போ இந்த சோபாவில் உட்காந்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று ரூமில் உட்காருவாரு. நமக்கு என்ன கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு டயலாக் சொன்னாக்க வெறும் வந்து ஆன்னு போயிட்டு போயிருவீங்க. உங்களை மாதிரிலாம் அசைச்சு பேசுனா யோசிக்கணும் எங்களுக்கு. போய் புடுங்கிட்டோம். என்னத்தை புடுங்க? நீதான் போறேன்னு சொல்லியம்மா மாமா முகத்துல இருக்க முடியெல்லாம் பிடிக்க போறேன்னு போய் பிடிக்கிட்டோம். முதல்ல நான் யோசிச்சு வைக்கிறேன், வந்துட்டு எடுத்துக்கிடலாம் இல்ல அப்படின்னு. லென்த் வீடியோக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். லென்த் வீடியோ காமெடிக்கு நிதின் வந்து டிரைவிங்க்கு போயிருக்கிறேன். வர விட்டு வேமா வாடான்னு சொல்லியிருக்கிறேன். வந்தோடனே லென்த் வீடியோக்கு எல்லா 4 பேரும் வச்சுட்டு ஒரு வீடியோ கான்செப்ட் யோசிச்சு வச்சிருக்கேன். அதை பண்ணணும். அதை பண்ணி எடுத்து முடிச்சுட்டு ஷார்ட்ஸ் வீடியோ 1-2 எடுத்து வச்சோம்னா நாளைக்கு விட்டுறலாம். எல்லாம் வாயில நல்லா வடை சுடுவாருங்க இவரு. ஆமா வடை உளுந்த வடை எல்லாம் சுடுவாரு. இந்த பாருங்க, நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஆளு குறுக்க வலிச்சு தூங்கிட்டு இருப்பாரு. என்னங்க எட்டி பாப்பா நான் படுத்து கிடப்பேன். என்னையா படுத்து கிடக்குற? அப்படியே சொல்லியே சாயந்தரம் 6 மணி ஆயிரும். அப்புறம் இருட்டாயிருச்சு, நீ என்னத்தை எடுக்க அப்படின்ட்டு விட்டுருவாரு. இப்படியே போயிரும். வேலையே பார்க்க மாட்டேங்குதுங்க. மூளை என்ன ஆச்சுன்னே தெரியல. வேலை பார்க்க மாட்டேங்குது, உனக்கு வேலை பார்க்க மாட்டேங்குது சொல்லி என்னைய வேலை பார்க்க மாட்டேங்குது சொல்லாதான். சரி, இன்னைக்கு பாருங்க, படன்னு எந்திரிச்சு 10 காமெடி வரணும். 10 வருதோ இல்லையோ எனக்கு வர்ற காமெடி வந்துடும் கண்டிப்பா. ரைட். இன்னும் சாப்பிடல நீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்குமா? உனக்கு எதுக்கு அந்த கவலை எல்லாம்? சாப்பிடாம கிடக்குறான்னு நீ என்ன கவலைப்பட போறியா? அது கிடையவே கிடையாது. சரி வாங்க, புளிமண்டி வச்சிருக்கேன், சோறு வச்சிருக்கேன். புளிமண்டி வச்சிருக்கேன், சோறு வச்சிருக்கேன், பீட்ரூட் பொரியல் வச்சிருக்கேன். இருங்க, இன்னும் இந்த வாழைத்தண்டும் பருப்பும் போட்டு கூட்டு வச்சிருக்கேன். ரசம் இருக்குது, முந்தானத்து வச்ச ரசம். வாங்க ஹோட்டலில் சாப்பிட்டாலும் ரசத்தை வாங்க.